இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் ரிசல்ட்டாக இருக்கும். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நல்லது சொல்கிறத விட கெட்டது சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லது எல்லாருமே சொல்கிறாங்க சார், நாங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல மாட்டேறாங்கன்றதான் பார்க்குறாங்க. ராசியிலே ராகு பகவான் இருக்க போகிறார் 2026ஆம் ஆண்டில். அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க நினச்சதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஒரு குழப்பமான சிந்தனைகள் 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த குழப்பத்தில் தான் வாழ்க்கையை வாழணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த குழப்பத்தில் வாழ்க்கையை வாழும்போது என்ன ஆகும்? இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகள், முதல்ல என்ன? படிப்பு. ஒரு புதுசாக ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, ஒரு வாட்டி 10 வாட்டி நம்மளுக்கு இது செட் ஆகுமா, இந்த படிப்பு படித்தா நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போவோமா அப்படின்னு யோசிக்கணும் ஒன்று. அதேமாதிரி அடுத்து திருமணம் பண்ணக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணுறோமான்னு ஒரு தடவை பல தடவை பார்த்து வரனை தேர்வு செய்யணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் செய்யக்கூடியவர்கள். நிறைய பேர் தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் தவறான ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ காதல் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா ஏதாவது அவங்க மூலயமா ஏதாவது பிரேக்கப்பு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜூன் மாதம் வரைக்கும் இவங்க அந்த பிரச்சனையில் மாட்டாமல் அந்த குரு பகவான் பார்வையில் இருக்க போகிறார், பார்த்துக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு போனால் ஒரு நோய் வரும், ஒரு கடன் வரும், ஒரு எதிரி வரும். இந்த 3 விஷயங்களை சந்திச்சே ஆவாங்க. இந்த 3 விஷயத்தில் கடன் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எதிரிகளை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில விஷயங்கள் பண்ணால் ஜாக்கிரதையாக இருக்கலாம். நோய் ஒன்றுமே பண்ண முடியாது, அது பாதிப்புகள் வரும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து நல்ல டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்துக்கிட்டாங்கன்னா சேஃபாக இருப்பாங்க.